தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பரமனும் பரமனோட ஃப்ரெண்ட்ஸும் ரோட்ல படுத்து கிடக்கிறப்ப, அங்க ரோந்துக்கு வந்த போலீஸ் வந்து நிப்பாட்டி, "ஏன் நீங்க இங்க படுத்திருக்கீங்க? இங்க என்ன கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, நம்ம பரமனும் பரமனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா, "நான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பா படுத்திருக்கேன்." அப்படி இப்படின்னு ஏதேதோ சொன்னாங்க இல்லையா? உடனே அந்த போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்கிறவங்க, அதாவது இளமதி, இளமதி அப்பா, லீலாவதி எல்லாருமே வெளியில வர சொல்றாங்க. வெளியில வந்து இவன்லாம் இப்படி சொல்றான், அது உண்மையா? அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நம்ம இளமதியோட அப்பா இருந்துகிட்டு, ஆமா, அவரு எங்களுக்கு பாதுகாப்பா தான் படுத்திருக்கிறாப்ல அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஏன் நாங்கலாம் இருக்கும்பொழுதே இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கக் கூடாதா? அப்படின்னு அந்த போலீஸும் பார்த்து இருந்துக்குங்க. ஒழுங்கா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ ரிஷிக்கு ஃபோன் பண்ணி, "நீங்க ஏதோ அவங்க கலாட்டா பண்றதா சொன்னீங்க. அங்க போய் விசாரிச்சா அவங்க கலாட்டாலாம் பண்ணல. அந்த வீட்டுக்கு பாதுகாப்பா தான் அங்க இருக்காங்க." அப்படின்னு அந்த போலீஸும் சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிடுது. அடுத்ததா ரிஷி என்ன பிளான போடப் போறாரு அப்படிங்கிறது தெரியல. இப்ப மறுநாள் காலையில எழுந்திரிச்சு வந்து பார்த்தா, பரமனோட ஃப்ரெண்ட்ஸும் குடிச்சிருந்தாங்க இல்லையா? அதனால வாசல்ல அந்தரகோலத்துல வந்து படுத்து கிடக்குறாங்க. இத பார்த்த உடனே இளமதியோட அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து வீட்டுக்குள்ள மறுபடியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே பரமன எழுப்புறதுக்கு அவங்க அப்பா வராரு. இளமதியோட அப்பா வந்து எழுப்பி பார்க்குறாரு. ஆனா அவங்க போதையில இருக்கிறதுனால இன்னும் தெளியாம அப்படியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இளமதியோட அம்மா தண்ணிய கொண்டு வந்து எல்லாத்து மூளையும் ஊத்தி விட்டுர்றாங்க. அப்புறம் தான் எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சதுக்கப்புறம் தன்னோட நிலைமைய புரிஞ்சுக்கிறாப்புல பரமு. ஸோ நம்ம மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. நான் ஒருத்தனே இங்க இருக்கிறேன். நீங்கலாம் போங்க. இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே என்னால தான் கெட்ட பேரு. இப்ப உதவி பண்ண வந்து மறுபடியும் கெட்ட பேர் அதிகமாக்கக் கூடாது. அதனால நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு நம்ம பரம மட்டும் தனியா இப்ப இருக்கிறாப்புல. ஸோ இப்ப சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதாவது வழக்கம் போல நம்ம இளமதிக்கும் பரமனுக்கும் அப்படியே வாயாலேயே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இளமதி வீட்டு வாசல்ல கோலம் போடுறாங்க. அத பார்த்துட்டு எப்பயிலேருந்து இத கத்துக்கிட்ட? அப்படின்னு கேட்கும்போது, பொறப்புலயே நான் கத்துக்கிட்டேன். அப்படின்னு சொன்ன உடனே, சண்டை போடுறதுக்கும் அப்படிதான் கத்துக்கிட்டியா? அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்படியே 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியில போணும். வண்டி சாவி குடு அப்படின்னு பரம கேட்க, இளமதியோட சாவிய எடுத்து அவங்க அப்பா குடுத்து விட, "என் வண்டி எதுக்கு அவன்ட்ட குடுத்து விட்டீங்க?" அப்படின்னு இளமதி கத்த, அப்படியே கொஞ்சம் ஃபன்னாவும் போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.